வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன பார்ட்டோட நம்ம தொடர்ச்சியை தான் பார்க்குறோம். செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மு வச்சு பவர் செக்ஷனை ரெடி பண்ணிக்குவோம். அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறத வாங்க வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே கண்டினியூவாக நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து 5 ஆம்செட் டயர்டு, அதாவது 24024 வோல்ட் அதுக்கு உள்ளதுக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவோம், மாட்டுவோம். இதில் பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம டயரை வந்து மாட்டணும். ஆனோடு கேத்தோடு இந்த உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா இந்த ரிங்கில் வந்து இந்த கோடு வந்திருக்கும். இந்த கோடு உள்ள சைடு இப்படி மாட்டணும். இந்த பொசிஷன் நம்ம கொடுத்துருக்க மாதிரி தான் நம்ம மாட்டணும். எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி மாட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டயரை மாட்டியாச்சு. இது மாதிரி ஒரு டயரை மாட்டணும். பொசிஷன் படி தான் மாற்றணும். இந்த டயர் வந்து இந்த இது மாதிரி இது பிளான் அப்படி தான் மாட்டணும். இப்போ 4 டயரை மாட்டியாச்சு. 4 டயரையும் நம்ம வந்து சால்வ் வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு சால்வ் வைக்க வந்து நமக்கு பேஸ்ட்டு வச்சு சால்வ் வைக்கணும். டயர்டெல்லாம் சால்வ் இருக்கும். பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. எப்படி சால்வ் வைக்கணும் பாருங்கள். லெட்டு வச்சுட்டு அவ்வளோதான், லைட்டாக வச்சிங்கன்னா சால்வ் ஆயிரும். பேஸ்ட் வச்சு நீங்கள் லெட்டில் லைட்டாக வச்சிங்கனாவே அழகாக சால்வ் ஆகிட்டு வரும். மேக்ஸிமம் பேஸ்ட் வச்சு சால்வ் வச்சு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க சால்வ் வைக்கிறது மாதிரி இருக்கும். சால்வ் வச்சாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். சால்வ் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். டயர்டை நம்ம வந்து சால்வ் வச்சாச்சு. நாளையும் இப்போ கெப்பாசிட்டர்லையும் நம்ம வந்து இது மாட்டி சால்வ் வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் கலர் வந்து கிரவுண்டு, இது வந்து ப்ளஸ் வோல்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கரெக்டாக மாட்டணும். இதில் போட்டிருக்கிறது மைனஸு, இங்கிட்டு இருக்கிறது இது. இதை வந்து நம்ம இந்த பொசிஷனில் தான் மாட்டணும். இப்படி தான் மாட்டணும். சரி, இந்த பாருங்கள், மைனஸ் இங்கிட்டு ப்ளஸ் இங்கிட்டு, இந்த பொசிஷனில் தான் நம்ம வந்து கெப்பாசிட்டரை மாட்டணும். இப்போ நம்ம கெப்பாசிட்டரை மாட்டியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம பேஸ்ட் வச்சு சால்வ் வைப்போம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பேஸ்ட்டு வச்சிங்கன்னா சால்வ் வைக்க ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்படியே பழகுங்க. அது மாதிரியே நீங்கள் சால்வ் வச்சு இது பழகிக்கங்க. இப்போ நம்ம கெப்பாசிட்டரை நம்ம சால்வ் வச்சுருவோம். சால்வ் வச்சாச்சு. கெப்பாசிட்டரை நம்ம சால்வ் வச்சாச்சு. இப்போ இந்த லீடு நீளமாக இருக்கிறத இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு 24 நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஏசியை கொடுக்குறோம். இதில் மைனஸு, கிரவுண்டு, ப்ளஸ் வோல்ட் எடுக்கிறோம். 24 வோல்ட் இதை ரெடி பண்ணியாச்சு. எடுத்து நம்மளுக்கு 12 வந்து கொடுத்து நம்ம இதில் வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணுவோம். இதுக்கு வந்து 2 கெப்பாசிட்டர், 2 டயர் மட்டும் போதும், ஒரு ரெகுலேட்டர். எதுக்கு இது 2 போதும்? எதுக்குன்னா என்ன காரணம்னா, இது வந்து 0-12னா 4 கொடுக்கலாம். இது 12-0-12 இருக்கனால நம்மளுக்கு 3 டாபிக் வரனால 2 கொடுத்தா போதும். நம்ம இதை வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 2 டயர் எடுத்துக்கிறோம். இதில் நம்மளுக்கு வந்து இந்த சென்டர் 2ஐயும் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இந்த 2 தேவையில்லை. அது வந்து கொடுத்துருக்க மாதிரி இந்த கோடு வந்து இந்த சைடு வர்ற மாதிரி நம்ம வந்து டயர் 2ஐயும் மாட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு 2 டயரும் மாட்டியாச்சு. இந்த பொசிஷனில் இதை நம்ம சால்வ் வச்சுக்கணும். டயர்டை சால்வ் வச்சாச்சு.
இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். சால்டர் வைக்கல ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம சால்டர் வைக்கணும். அது ரொம்ப இது சால்டர் வச்சாச்சு. அடுத்து இந்த கெப்பாசிட்டர், இது வந்து மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. இதே பொசிஷனில் தான் இப்படி மாட்ட போகிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து 1000F 25 வோல்ட். இதை வந்து நம்ம இந்த பொசிஷனில் நம்ம மாட்டிக்குவோம். மாட்டிட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பேஸ்ட் வச்சுட்டு இப்போ இதையும் நம்ம சால்டர் வைப்போம். பத்து சால்டர் வச்சாச்சு. இந்த கெப்பாசிட்டரையும் நம்ம சால்டர் வச்சுக்கலாம். அடுத்து இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டரை இந்த பொசிஷனில் தான் வச்சு நம்ம சால்டர் பண்ணணும். இப்படி தான் வர்ற மாதிரி தான் இப்படி ஜாயின் பண்ணணும். இங்கிட்டு வந்து நம்மளுக்கு ஹீட் சிங் வச்சு இப்படி ஹீட் சிங் வர்ற மாதிரி நம்ம வந்து சால்டர் வைக்கணும். இது வந்து இன்புட்டு, சென்டர் கிரவுண்டு, இது வந்து அவுட்புட் 1 வோல்ட். இந்த பொசிஷனில் தான் வச்சு சால்டர் வைக்கணும். பார்த்துக்கோங்க எப்படி நம்ம சால்டர் வைக்கணும்னு. இது வந்து இந்த சைடு இப்படி வரும். இப்போ நம்ம வந்து இதை சால்டர் வச்சுக்குவோம். சால்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஹீட் சிங்கை மாட்டிட்டு சால்டர் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஏரியா ஹீட் சிங் கரெக்டாக நம்ம உட்காருது. கீழேயும் ஸ்க்ரூ போடணும், இதுலேயும் ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கணும். நம்மளுக்கு இதில் இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சால்டர் வச்சுட்டு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம சால்டர் வச்சுக்கலாம். இப்போ இதோட கம்பியை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை இந்த போர்டை ரெடி பண்ணியாச்சு. டயர்டு எல்லாமே இது பண்ணியாச்சு. 12 வோல்ட் ஆஃபிக்கும் 24024 இதுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அந்த ஒயர் லைனை அடிச்சிடலாம். இந்த ப்ளூ ரெண்டும் 24 இந்த க்ரீன் வந்து 0. இதை வந்து நம்ம வந்து இந்த ஏசின்னு கொடுத்துருக்கு பாருங்க. இதில் நம்ம இப்போ வந்து கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒயரை உள்ள இது பண்ணிட்டு ஏசின்னு இருக்குல்ல அதில் நம்ம வந்து கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் சால்டர் வச்சுக்கோங்க. ஒரு டாட்டிக் சால்டர் வச்சாச்சு. அடுத்து 24 சால்டர் வச்சாச்சு பாருங்க. 24 0 24 நம்ம ஏசிங்கிற இந்த லைனில் கொடுத்து இது சால்டர் வச்சுட்டோம். அடுத்து வந்து இதில் வந்து நீங்கள் இப்போ கேட்கலாம், இதில் வந்து 2 தான் கொடுத்துருக்கீங்களே ஏசி, இதில் 2 தான் இருக்கு, இதை எப்படி கொடுக்குறதுன்னு அதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த க்ரீன் இதுதான் கிரவுண்டு, இது 12, இது ஒரு 12. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சால்டர் வச்சுக்குவோம். இதை நம்ம வந்து சால்டர் வச்சுட்டு இப்போ பாருங்க, இது நம்ம வந்து 12 12 இது ரெண்டையும் நம்ம வந்து இந்த ஏசிங்கிற இந்த லைனில் கொடுத்துட்டோம். இந்த கிரவுண்டு வந்து எங்கே கொடுக்கணும்னா இந்த பாருங்க, ஆல்ரெடி இங்கே ஜம்பர் அடிக்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. இதில் உள்ள இந்த ஜம்பர் லைன் வந்து நம்ம 0-12னா இங்கே ஜம்பர் அடிச்சு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதில் ஆல்ரெடி 0 இருக்கனால இந்த ஜம்பருக்கு வர லைன்ல இருந்து இங்கே அந்த ஜம்பர் லைனை நம்ம அங்கேருந்து ஜம்பர் அடிக்காம இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம கிரவுண்டு கொடுத்துட்டோம்னா 0-12 நம்மளுக்கு இங்கே இதாகிக்கிறோம். பாருங்க, நான் இங்கே இருந்து கொடுக்குற மாதிரி பாருங்க, நான் சால்டர் வச்சேன். இது 12, இது ஒரு 12. இந்த கிரீன் வந்து கிரவுண்டு, அதை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த ஜம்பர் அடிக்கிற லைனில் இதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த நீளமாக இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா இதுலையும் இதாகாது, அதனால நம்ம கட் பண்ணிக்கிறோம். 12 0 12 24 0 24 பவர் செக்ஷன் நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து டின்னர் ஊட்டி நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிடணும். பேஸ்ட் நம்ம எதுவும் இதில் வந்து கனெக்ட் இல்லாமல்
இதுலேருந்து நம்மளுக்கு அவுட்புட் லைன் எடுத்துக்கணும். இதை வந்து நான் பவர் ஆம்ப் கனெக்ட் பண்ணையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது இந்த இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கேபினெட்டில் ஒவ்வொன்றா நம்ம மாட்டுவோம். கேபினெட்டில் நம்ம வந்து கனெக்டிங் பண்ணுறத அப்படியே பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பவர் செக்ஷன் ரெடி பண்ணதை பார்த்துட்டிங்க. அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம கேபினெட்டில் இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3வது பார்ட்டில் அப்படியே நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.